அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங். வெல்கம் டு இராஸ் இங்கிலீஷ் அகாடமி. புதிய ஒரு வீடியோல உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது 2025 ஏ லெவல் எக்ஸாம் பேப்பரினுடைய கொஸ்டின் நம்பர் 6 ரீடிங் கேள்வியை எவ்வாறு செய்வது சம்பந்தமாக. கொஸ்டினை பார்க்கறதுக்கு முதல் இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலம் வெளியிடப்படுகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினால் இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல வினாவை பார்த்துக்கொள்ளலாம். இந்த வினாவானது பார்ட் 1ல பி பார்ட்ல வருகிறது. இந்த வினாவானது ரீடிங் அண்ட் ரைட்டிங்கோட தொடர்புடையாக காணப்படும். இதுக்கு 25 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அதுபோல இந்த கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னு சொன்னா அண்டர்லைன் த ஆப்ஷன் தட் பெஸ்ட் எக்ஸ்பிரஸ் த மீனிங் ஆஃப் ஈச் ஆஃப் த சென்டென்சஸ் கிவன் பிலோ இன் போல்ட் பிரிண்ட். தடித்த எழுத்தில தரப்படுகின்ற வாக்கியத்தினுடைய பொருளிற்கு ஒத்த பொருளை உடைய வாக்கியங்கள் கீழே தரப்படுகின்றது. அந்த வாக்கியத்தில் சிறந்த சரியான விடையை தெரிவு செய்ய சொல்லியிருக்கு. அவை இந்த கேள்வியானது வாசிப்புடன் தொடர்புடையது. எனவே இங்கு நாங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விடயம் இந்த கீவேர்டுன்னு சொல்றோம். அவை வாசிப்பு என்றாலே கீவேர்டுன்னு அர்த்தம். எனவே கீவேர்ட் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நாங்க பார்க்கலாம். அதே போல இந்த ரைட்டிங்ல பொதுவாக பார் சார்ட், பை சார்ட், அதே போல டேபிள்ங்கிற கேள்விகள் இந்த GCE ஏ லெவல் எக்ஸாமினுடைய பேப்பர்ல வரக்கூடியதாக காணப்படும். அந்த வீடியோக்கள் இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல்ல நீங்கள் தொடர்ச்சியா பார்த்து கொள்ள முடியும். அவை முதல்ல அது வினாவை பார்க்கலாம். Kamalini, whose sister met with a tragic accident, was selected to the university last year. அதாவது இந்த வாக்கியத்தின் மூலம் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், ஒரு விபத்தில் சிக்கிய கமலினியுடைய சகோதரி போன வருடம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாள். ஆகவே முதல்ல விடைய பாத்தீங்கன்னா ஏ, கமலினி was selected to the university. கமலினி என்பவள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாள். இந்த விடையானது பிழை. காரணம், கமலினியின் சகோதரி தான் தெரிவு செய்யப்பட்டாள். இரண்டாவது, கமலினி met a tragic accident. கமலினி ஒரு விபத்தொன்றை எதிர்நோக்கினாள். ஆகவே இந்த இடத்திலேயும் பிள்ளை இந்த விட. காரணம், கமலினி இந்த இடத்துல விபத்தை எதிர்நோக்கவில்லை. கமலினுடைய சகோதரி தான் இந்த இடத்திலே அந்த விபத்தை எதிர்நோக்கி இருந்தாள். அதே போல மூன்றாவது, கமலினி சிஸ்டர் வாஸ் செலக்டட் டு த யூனிவர்சிட்டி. கமலினுடைய சகோதரி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாள். ஆகவே இந்த விட மிகவும் சரியான விடையாக காணப்படும். அதே போல போத் கமலினி அண்ட் ஹர் சிஸ்டர் வாஸ் செலக்டட் டு த யூனிவர்சிட்டி. ஆகவே இந்த தரவானது எங்களுக்கு இங்கு மேற்குறித்த வாக்கியத்தில் தரப்படவில்லை. கமலினுடைய சகோதரி மட்டுமே பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் என்று மேலுள்ள வாக்கியம் தருவதன் காரணமாக இந்த வாக்கியமும் பிழையாக காணப்படும். ஆகவே இந்த வாக்கியத்துக்கு சரியான விடையாக சி காணப்படுகிறது. அடுத்த வினாவை பார்க்கலாம். அரியனா இஸ் நாட் as studious as her sister பவினி. அரியனா என்கிறவள் அவளுடைய சகோதரியான பவினியை விட படிப்பில் நல்ல ஆர்வம் கொண்டவள் இல்லை என்று தரப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல பவினிங்கிறவ படிப்புல கல்வியில ஆர்வம் கொண்டவளாகவும் அரியனா என்பவள் பவினியை விட ஆர்வம் குறைந்தவள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அவை முதலாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா போத் பவினி அண்ட் அரியனா ஆர் ஈக்குவலி ஸ்டூடியஸ். பவினியும் அரியனாவும் சரியான அளவுல கல்வியில ஆர்வம் உடையவர்கள் என்று தரப்படுகிறது. எனவே இந்த விடையானது பிழையாக காணப்படும். இரண்டாவது, பவினி இஸ் லெஸ் ஸ்டூடியஸ் தென் ஹர் சிஸ்டர் அரியனா. பவினி என்பவள் அவளுடைய சகோதரியான அரியனாவை விட படிப்பில் ஆர்வம் குறைந்தவள் என்று தரப்படுகின்றது. எனவே இந்த விடையும் பிழையாக காணப்படும். காரணம், நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த தரவின்படி பவினி என்பவள் கல்வியில் அதிக நாட்டம் உடையவள் என்று குறிப்பிட்டிருந்தோம். மூணாவது விட அரியனா இஸ் லெஸ் ஸ்டூடியஸ் தென் ஹர் சிஸ்டர் பவினி. அரியனா என்பவள் அவளுடைய சகோதரி பவினியை விட படிப்பில் ஆர்வம் குறைந்தவள் என்று தரப்படுகின்றது. எனவே இந்த விடை சரியான விடையாக காணப்படும். அதே போல அடுத்ததாக அரியனா இஸ் மோர் ஸ்டூடியஸ் தென் ஹர் சிஸ்டர் பவினி. அரியனா என்பவள் அவளுடைய சகோதரியான பவினியை விட அதிகமாக கல்வியில் நாட்டமுடையவள் என்று தரப்படுகின்றது. எனவே இந்த விடையும் பிழையாக காணப்படும். ஆகவே சரியான விடையாக சி என்கின்ற விடை வரும். அதே போல அடுத்த கேள்வியை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. It had never occurred to me that I had got into the wrong train. நான் தவறான ரயிலில் ஏறிவிட்டேன் என்று எனக்கு சற்றும் நினைவுக்கு வரவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த வாக்கியத்தின்படி குறிப்பிட்ட நபர் ஒரு தவறான ரயிலில் ஏறிட்டாரு. அது அவருக்கு சற்றும் கூட நினைவுக்கு வரவே இல்லை என்று தரப்படுகின்றது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நோவிங் இட் வாஸ் த ராங் ட்ரெயின் ஐ கோட் இன்டு. இதன்படி கூறப்போனால் நான் ஒரு தவறான ரயிலில் ஏறிவிட்டேன், அது தவறான ரயில் என்று கூட எனக்கு சற்றும் நினைவுக்கு வரவில்லை. அது முதலாவது நோவிங் இட் வாஸ் த ராங் ட்ரெயின் ஐ கோட் இன்டு.
இதனுடைய விளக்கமாக நான் தவறான ரெயின் என்று தெரிந்தும் நான் அந்த ரயிலில் ஏறினேன் என்று அர்த்தம். ஆகவே இந்த விடை அதுக்கு பொருத்தமில்லை. I didn't know that I had got into the wrong train. நான் தவறான ரயிலில் ஏறிவிட்டேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த விடை சரியான விடையாக காணப்படும். அடுத்த விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா I didn't get into the train as it was the wrong train. தவறான ட்ரெயின் என்று தெரிந்து நான் அந்த ரெயினில் ஏறவில்லை என்று தரப்படுது. எனவே இந்த விடை பிழையான விடை. ஏனென்றால் அந்த ட்ரெயின் தவறான ட்ரெயின் என்று தெரிந்ததன் காரணமாக நான் அந்த ட்ரெயினில் ஏறவில்லை என்று தரப்படுது. எனவே இந்த விடை பிழையான விடை. Soon after getting in, I realized that it was not the right train. ஆகவே நான் அதற்குள் ஏறியவுடன் நான் அந்த ட்ரெயினுக்குள் ஏறியவுடன் அது பிழையான ட்ரெயின் என்பதை அறிந்து கொண்டேன் என்று தரப்படுகின்றது. ஆகவே இந்த விடையும் பிழையாக காணப்படும். எனவே சரியான விடையாக இரண்டாவது விடை பி காணப்படும். அதே போல நான்காவது வினாவை பார்த்தோமே ஆனால் it was only after reading the letter twice that Hasan understood its true meaning. ஹசன் என்கின்ற நபர் ஒரு கடிதத்தை 2 தடவை வாசித்ததன் பிறகு அதனுடைய பொருளை அவன் அறிந்து கொண்டான் என்று தரப்படுகின்றது. ஆகவே முதலாவது விடையை பார்த்தோமேயானால் ஹசன் read the letter twice and understood it. ஹசன் அந்த கடிதத்தை 2 தடவை வாசித்திருந்தான், விளங்கிக் கொண்டான். ஆகவே இந்த விடை சரியான விடையாக காணப்படும். இரண்டாவது விடையை பார்த்தீர்களானால் ஹசன் understood the letter the first time he read it. ஹசன் அந்த கடிதத்தை முதல் தடவை வாசிக்கும் போதே அவன் அதை அறிந்து கொண்டான் என்று தரப்படுகிறது. எனவே இந்த விடையானது பிழை. அடுத்த விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஹசன் read the letter twice but still didn't understand it. ஹசன் 2 தடவை அந்த கடிதத்தை வாசித்து விட்டான், ஆனாலும் அவனுக்கு அது விளங்கவில்லை என்று தரப்படுகிறது. எனவே இந்த விடை பிழையான விடை. அதே போல இறுதியான விடை ஹசன் understood the letter only after reading it more than twice என்று தரப்படுது. ஹசன் என்கின்றவன் அந்த கடிதத்தை 2க்கு மேற்பட்ட தடவை வாசித்ததன் பிறகே அவன் அதை அறிந்து கொண்டான் என்று தரப்படுகிறது. எனவே இந்த விடையும் பிழையான விடையாக காணப்படும். ஆகவே சரியான விடையாக முதலாவது விடை வரும். இறுதியாக ஐந்தாவது வினாவை பார்க்கலாம். பூமி escaped the plane crash in India only because she arrived late at the airport. பூமி என்கின்ற ஒரு பெண் இந்தியாவினுடைய விமான விபத்திலிருந்து தப்பிவிட்டாள். காரணம் அவள் அந்த விமான நிலையத்தை தாமதமாக சென்றடைந்தார். ஆகவே பூமி என்கின்றவள் விமான நிலையத்தை தாமதமாக சென்றடைந்ததன் காரணமாகவே இந்தியாவினுடைய விமான விபத்திலிருந்து அவள் தப்பிவிட்டாள் என்று இந்த வாக்கியம் குறிப்பிடுது. எனவே முதலாவது விடையை பார்க்கலாம். பூமி arrived late at the airport to escape the plane crash. பூமி என்கின்றவள் விமான விபத்திலிருந்து தப்புவதற்காக அந்த விமான நிலையத்துக்கு தாமதமாக வந்தாள் என்று தரப்படுது. எனவே இந்த விடையானது பிழையாக காணப்படும். பூமி suspected a plane crash so she came late to the airport. பூமியானவள் ஒரு விமான விபத்தொன்று நடக்கப் போகிறது என்று சந்தேகித்திருந்தால் அதன் காரணமாக அவள் விமான நிலையத்துக்கு தாமதமாக வந்திருந்தாள் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த விடையானது பிழையாக காணப்படும். அதே போல அடுத்த விடையை பார்த்தீங்கன்னா பூமி's late arrival at the airport helped her escape the plane crash என்று தரப்படுது. பூமியினுடைய தாமதமான வருகை அவளை விமான விபத்திலிருந்து பாதுகாக்க உதவியது என்று தரப்படுகின்றது. எனவே இந்த விடை சரியான விடையாக காணப்படும். அதே போல நான்காவது விடையை பார்த்தால் பூமி arrived late at the airport but she could not escape the plane crash என்று தரப்படுகின்றது. ஆகவே இந்த விடையினுடைய கருத்தை பார்த்தோமானால் பூமி என்கின்றவள் விமான நிலையத்துக்கு தாமதமாக வந்து சேர்ந்தாள், ஆனால் அவளால் அந்த விமான விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லை என்று தரப்படுகின்றது. எனவே சரியான விடையாக சி மூன்றாவது விடை காணப்படும். ரீடிங் கொஸ்டின் எவ்வாறு இலகுவான முறையில் பதிலளிக்கலாம் என்பதை பற்றி இப்போ நாங்கள் விளங்கப்படுத்தி இருந்தோம். தொடர்ச்சியாக இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலம் வெளியிடப்படுகின்ற வீடியோக்களை பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். புதிய வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.